போனதா சரித்திரமே கிடையாது. ஆனா நீங்க ராமர் பேர் சொல்றதுனால கண்ணு முடுங்கன்னு சொல்றாங்க. கண்ணு திறந்து பார்த்தா தே ஆர் ஆல் அட் தனுஷ்கோடி. அதுக்கப்புறம் யாரு லங்கைக்கு தாவறது அப்படின்னு how do they know that they have to go to Sri Lanka? How do they know? That bird says, பறவை சொல்றது இந்த மாதிரி ராவணன் தூக்கின்னு போறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக போனோம். இப்போ எல்லாரும் யார் தாவறதுன்னு பாக்குறாங்க. அண்ட் தென் ஹனுமான் கிட்ட ஜாம்பவான் சொல்றாரு, நீ சாதாரண ஆள் இல்ல, சின்ன குழந்தையா இருக்கிற போதே ஆகாசத்துக்கு போய் சூரியனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு பவர் இருக்கு, நீ என்ன இந்த சின்ன 12 மைல் தாண்ட மாட்டியான்னு சொல்றாரு. அப்பதான் ஹனுமானுக்கு தன்னோட லாஸ்ட் பவர் எல்லாம் தெரியுது. அது வரைக்கும் மறந்து போயிருந்தது, தன்னோட பவர் என்னன்னு அவருக்கு தெரியாது, எல்லாம் சின்ன வயசுலயே மறந்து போச்சு. ஜாம்பவான் சொல்றான் நீ அவ்வளவு பெரிய ஆளுன்னு. அப்பதான் அவருக்கு பிளாஷ்பேக் வந்துடுது. ஸோ ஹி மேக்ஸ் எ ஜம்ப், லங்கைக்கு போறாரு. ராவணன் கிட்ட மெசேஜரா சொல்றாரு, அவனுக்கு புத்தி வரல. சீதையை வந்து சூசைட் பண்ணிக்கிற நேரத்துல இருந்து காப்பாத்தி ராமர்கிட்ட வந்து ராமரையும் கூட்டிட்டு போய் சண்டை எல்லாம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் பேட்டில் ஃபீல்ட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணி ராமருக்கு எலிக்கிறதுக்கே அவர் தான் காரணமா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பரதன் செத்து போக கூடாதுங்கிறதுனால ராமர் வர்றாருங்கிறத வேகமா போய் நந்தி கிராமத்தில் தீயில மூழ்கி இருந்த பரதன் கிட்ட சொல்லி காப்பாத்துறாரு. இப்ப ராமர் பட்டாபிஷேகம் நடக்கிற போது எல்லாரும் ஒரு கிஃப்ட் கேட்கிறாங்க. நெக்ஸ்ட் he was born, he went to the sun, he was pushed down, he was given all the boons and he was made to forget his powers. He was made to forget his powers until the time comes. அதுக்கப்புறம் ஹனுமான் நீங்க எங்க பாக்குறீங்க ராமாயணத்துல? நெக்ஸ்ட் சீன் as a minister of Sugriva. அதுக்கப்புறம் நடுவுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. as the minister of Sugriva who is afraid of Vali. Then he meets Rama and gets the help of Rama for his king and gets back his kingdom. Next. And then இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, குகையில போய் ஜாலியா தண்ணி போட்டு இருக்காங்க. ஸோ ராமருடைய வேலைக்கு வரல. ஸோ லக்ஷ்மணன் கோபமா இவங்களெல்லாம் வந்து அழிக்கலான்னு வரான். அப்போ ஹனுமான் ஹெல்ப்ஸ், அதாவது கொடுத்த ப்ராமிஸை இந்த குரங்குங்கெல்லாம் காப்பாத்தல ராமருக்கு. ஸோ தென் லக்ஷ்மணன் இவங்க எல்லாரையும் அழிச்சிடலான்னு வர்ற போது ஹனுமான் கம்ஸ் இன் த பிக்சர். he takes the widow and so லக்ஷ்மணா ரிமெம்பர்ஸ் his mother. ஏன்னா தசரதன் இறந்து போனதுனால அவங்க மதர் விட வந்தாங்க. அவருக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்ததுனால கோபம் தணிஞ்சு போச்சு. That is a trick Hanuman played to save Sugriva and the clan. That shows his wisdom. இல்லையா? That shows his wisdom. அதுக்கப்புறம் எல்லாரும் சீதையை தேடி போறாங்க. சீதையை தேடி போற போது ஒரு காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அங்க சுயம் பிரபான்னு சொல்லி ஒரு லேடி அந்த காட்டுக்கு தவம் இருக்கிறவங்க சொல்றாங்க, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, இந்த குகைக்குள்ள வந்து யாருமே திரும்பி. ஹனுமான் எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னு சொல்றார். ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டு he gives one hug. ஆஞ்சநேயருக்கு ஒரு ஹக் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, ராமர் வந்து எங்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப உயர்ந்த வஸ்து நான் தான், அதனால என்ன நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. Rama says, I am giving myself to you. That is the significance of the hug of Hanuman and Rama. Right? And then Hanuman is promised the post of Brahma for the coming age. அனும ஜெயந்தி கொண்டாடும் போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அடுத்த யுகத்துல பிரம்ம பதவி ஆஞ்சநேயருக்கு தான் கிடைக்கிறது. அதனால நீங்க அவரை ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்த யுகத்துல நீங்க எல்லாம் நல்ல நல்ல போஸ்டிங்க்கு வருவீங்க, இல்லைன்னா எல்லாம் குரங்குல பருப்பீங்க. So you have to pray to Hanuman so that when he becomes Brahma, the creator, he will keep you very peacefully, prosperously, health and all that. அதான் அதனோட significant. Hanuman symbolizes which form of the elements? ஆகாசம், காத்து, மண்ணு, தண்ணி, நெருப்பு இருக்குல்ல, அதுல ஹனுமான் எதை சிம்பலைஸ் பண்றாரு சொல்லுங்க? வாயு. வாயுன்னா என்ன? காத்து. காத்துன்னா என்ன? விண்டு. சோ உங்க மூச்சுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிற காத்து தான் ஹனுமான். அண்டர்ஸ்டாண்ட்? உங்க மூச்சுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிற காத்து, உங்க காதுல கேட்கிற பாட்டு சத்தம் எல்லாமே ஹனுமான் தான். ஏன்னா அவர் விண்ட் காட். So whenever you are singing of Hanuman, he knows it. From where he knows it? From within you. உங்களுக்குள்ளேயே இருக்கிறார் அவரு. உங்க மூச்சுக்குள்ள போற காத்து, காதுக்குள்ள வர்ற காத்தெல்லாம் ஹனுமான் தான். அதனால யாரெல்லாம் அவரை நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவரால் ஹெல்ப் பண்ண முடியும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், ஹனுமான் வந்து பிரம்ம பதவிக்காக தவம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க பண்ணிட்டு இருக்காரு? மகேந்திரகிரி மலையில பண்ணிட்டு இருக்காரு. மகேந்திரகிரி மலை கன்னியாகுமரி கிட்ட இருக்கு. ஆனா
இந்த உலகத்துல ஆஞ்சநேயரை கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. There are so many lakhs of people who are worshipping Hanuman. So whenever he wants to help those devotees, he comes into a human body. Hanuman comes into a human body. So அந்த மாதிரி அவர் வந்த ஹியூமன் பாடிஸ் தான் வந்து துளசிதாஸ், கபீர்தாஸ், சமர்த்த ராமதாஸ், சுவாமி ராகவேந்திரா, எல்லாம் அந்த மாதிரி தான், எல்லாம் ஹனுமான் தான். அந்தந்த நேரத்தில் ஒரு நல்ல மனுஷனை பார்த்து அவர் உடம்புக்குள்ள வந்துட்டு ஜனங்களுக்கெல்லாம் அவர் நல்லது பண்றார், அவரை நம்பிட்டு இருக்கிற டிவோட்டிஸ்க்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்றார். ரைட்? ஸோ he is always there, and if you are praying to him, he will come in some human body to help you. I gave you the names of people. Shirdi Sai Baba is Hanuman. Shirdi Sai Baba is Hanuman. Raghavendra Swami is Hanuman. அந்தந்த உடம்புக்குள்ள வந்து ஹெல்ப் பண்றார். This is another thing. மகாபாரத யுத்தம் நடந்த போது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை கொடுத்தாரு. அந்த கீதையை யாரெல்லாம் கேட்டாங்க சொல்லுங்க? அர்ஜுனன் கேட்டான். அப்புறம் யார் கேட்டாங்க? ஹனுமான் கேட்டாரு. ஹனுமான் எப்ப கேட்டாரு? அந்த தேர் மேல கொடியில இருந்தார் இல்லையா, அதுவே ஹனுமான் தான். மகாபாரதத்துல கீதா உபதேசம் தேர்ல கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியிலேயே ஹனுமான் இருந்தார். சோ இந்த உலகத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நேரடியா கீதையை கேட்டது ஹனுமான். அப்புறம் தான் அர்ஜுனன், அவர் தான் முதல்ல கேட்டார். அடுத்த பாயிண்ட், ராமாயணத்துல அவர் கொடியில இருந்தார். ஏன்னா இந்திரனுடைய தேரு, குபேரன் கொடுத்த தேரு ராவணன் கிட்ட இருந்தது, இந்திரனுடைய தேரு ராமர் கிட்ட இருந்தது. ராமர் கிட்ட கொடி கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் கொடி மேல ஆஞ்சநேயர் தான் போய் உட்கார்ந்தார். இப்ப ராமாயண காலத்தில் கொடியில ஆஞ்சநேயர் உட்கார்ந்த போது ராமர் வெற்றி பெற்றார். கிருஷ்ணாவதார காலத்துல கொடியில கிருஷ்ணர் உட்கார்ந்து ஆஞ்சநேயர் உட்கார்ந்த போது பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். மகாராஷ்டிரால there was a king, சத்ரபதி சிவாஜி, the மராட்டா கிங். அவனோட குரு இருந்தார் இல்லையா, சமர்த்த ராமதாஸ். அந்த சமர்த்த ராமதாஸ் சொல்லி அந்த சிவாஜியினுடைய நாட்டினுடைய கொடியில ஆஞ்சநேயர் இருந்தார். சோ முஸ்லிம்கள் வந்து இந்தியாவை இன்வைட் பண்ற காலத்துல சமர்த்த ராமதாசனுடைய ஆலோசனைப்படி சிவாஜி மகாராஜனுடைய கொடியில் ஆஞ்சநேயர் இருந்ததுனால முஸ்லிம்களை எதிர்த்து இந்துக்கள் வெற்றி பெற்றார்கள். சிவாஜியோட வெற்றிக்கெல்லாம் ஹனுமான் தான் காரணம். அண்டர்ஸ்டாண்ட்? So whenever there was Hanuman in a flag, be it in Rama's time or Krishna's time or Shivaji's time, the victory belonged to the people. எந்த கொடியில் ஹனுமான் இருக்காரோ அவங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம ராமராஜ்ய கொடியில யார் இருக்காங்க? ஹனுமான் இருக்காங்க. You should see, we have a flag for ராமராஜ்யம், அதுல ஹனுமான் தான் இருப்பார். சாமிக்கு நேரத்துல கொடி மரம் இருக்கு, அதுலயும் ஹனுமான் இருப்பாரு. சோ நம்முடைய கொடியிலையும் ஹனுமான் இருக்கிறதுனால எப்பெல்லாம் ஹனுமான் வந்து கொடியில் உட்கார்றாரோ அப்பெல்லாம் வெற்றி நிச்சயம். அதனால நாம கூட இந்த உலகத்துல வெற்றி பெறுவதற்காகவே வந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக கூட்டம். You have come to read. Because Hanuman is in our flag. That is history.